ஆரீரரோ ஆரீரரோ ஆராரோ. பூ போல முகமுங்க பார்த்தாலே அழகுங்க. பூ போல முகமுங்க பார்த்தாலே அழகுங்க. சகிக்காத இடமுங்க அங்க பிறந்தாரே. அவர்கள் கலைத்திருந்தபடியால் அவர்கள் இங்கு வர தாமதமாயிற்று. இப்பொழுது அவர்கள் நம்முடைய மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மேடைக்கு வரும்பொழுது எல்லோரும் கரங்கொட்டி அவர்களை வரவேற்போமாக, கரம் கொட்டி வரவேற்போமாக, அல்லேலுயா சொல்லுவோமாக. அல்லேலுயா, தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. We give all glory to God. We give all glory to God. We heartily welcome our respected revered Bishop R.C. Williams and his team, missionary Vodeta, Cladata, and Havari's trip to Ooty in connection with the opening of a prayer house in Uttagaman, and in Kunnur he has laid the foundation stone for Albert Guest House yesterday. Yesterday night we left by the Blue Mountain Express. We reached Chennai this morning only. As they were very tired, they reached just now. We thank you very much, Bishop, for your coming. We are blessed by your coming, and we are welcoming you to Bishop Dr. R.C. Williams. அங்கிள் பகவதாஸ் அவர்கள் முன்னால் வந்து பாஸ்டர் வில்லியம்ஸ்க்கு இந்த பொன்னாடை போட்டுவார். I request Brother Bhagavan Das to come forward and go. Brother Francis will garland Bishop. Bishop, Pastor Dr. Williams. Missionary Flora by Beulah. Missionary Odetta by Sister Sheila. Sister. To Missionary Halvary Davis by Sister Suganti. To
Cladata by Sister Jemima. Thank you, sister. To Sister Cladata by Sister Jemima. Thank you very much. God bless you. Praise the Lord. Hallelujah. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீர்கள்? Praise the Lord. வேதம் சொல்கிறது சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள், கர்த்தருக்குள்ள போதும் சந்தோஷமாயிருங்கள். Praise the Lord. இப்போது சிறு பிள்ளைகள் நடனம் ஆடுவார்கள். Praise the Lord.
request Bishop Dr. R.C. Williams to deliver God's message. இப்பொழுது நம் மத்தியிலே வந்திருக்கிறதான டாக்டர் ஆர்சி வில்லியம்ஸ், பிஷப் டாக்டர் ஆர்சி வில்லியம்ஸ் அவர்கள் சில வார்த்தைகள் பேசுவார்கள். Praise the Lord. 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்வோம். Glad to be here this afternoon in this town, கொளத்தூர் என்று சொல்லக்கூடிய இந்த பட்டணத்திலே இன்று இந்த மாலை வேளையிலே உங்கள் மத்தியிலே இருப்பதை குறித்து நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். And to meet with all you nice people. உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். I want to say we're glad for the preparations that have been made to have us here tonight. இந்த இரவிலே நான் உங்களுக்கு என்று ஒரு சிறு செய்தியை நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். And we do pray that as you come this afternoon, இன்றும் கூட நீங்கள் இந்த சாயங்கால வேளையிலே இந்த கூட்டத்திற்காக நீங்கள் ஒவ்வொருவரும் ஜெபித்து இங்கே வந்திருக்கிறீர்கள். you'll derive some blessings நீங்கள் தேவனிடத்திலிருந்து நிச்சயமாய் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். from a few words. ஒரு சில வார்த்தைகள் மத்தியிலே பேச போகிறேன். I'm not going to preach at you tonight. I just want to give you a few words of encouragement. இன்று இந்த மாலை வேளையிலே நான் ஒரு பெரிய செய்தி உங்கள் மத்தியிலே கொடுக்க போகிறதில்லை. Praise the Lord. ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்தும்படியாக ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களுக்காய் சொல்ல போகிறேன். I want to thank the children for their performance. இங்கே வந்து நம்முடைய பிள்ளைகள் அருமையான ஒரு நடனத்தை ஆடினார்கள். Thank you. And we do pray நன்றி செலுத்துகிறேன். that God will help them to grow இன்று இந்த மாலைவேளையிலே தேவன் நமக்கென்று ஒரு வார்த்தை in வைத்திருக்கிறார். His grace நாம் அவரை and ஸ்தோத்திரிப்போம். in His knowledge. அவருடைய அறிவிலே நாம் அவரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord. ஹல்லேலூயா. This evening, it's a wonderful afternoon. இன்று இந்த மாலை வேளை ஒரு நல்ல ஒரு மாலை வேளையாக இருக்கிறது. Maybe a little bit warm, maybe a little bit hot. ஒருவேளை சற்று உஷ்ணமாக இருக்கலாம். But we can't always have things the way we desire it to be. நாம் இருக்கிற இடத்திலே நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் எப்பொழுதும் ஆசைப்படுவதுண்டு. So we give God thanks for the heat. இந்த நல்ல ஒரு உஷ்ணத்திற்காக இந்த அனலுக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். And even for the cold. அவர் நமக்கு வேண்டிய ஒரு நல்ல குளிர்ச்சியை அனுப்புவார். We were up in Ooty for a couple of days, ஒரு சில நாட்களுக்கு முன்பாக நாங்கள் ஊட்டி தேசத்தில் where the temperature is much different from here. இங்கே இருந்ததை காட்டிலும் அங்க இருந்த வெப்பம் நன்றாக இருந்தது. But we enjoyed being there anyway. அங்கே இருப்பதில் நான் மிகவும் சந்தோஷம் அடைந்தோம். And now this is a change of pace for us with respect to the heat. இது எங்களுக்கு ஒரு சற்று வித்தியாசமா இருக்கிறபடியால் நாங்கள் சற்று Praise the Lord. ஹல்லேலூயா. So we are making use of the climate anywhere we go. நாம் எங்கே போனாலும் சரி, எந்த சீதோஷ நிலையிலும் சரி, அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. Praise the Lord. Praise the Lord. Okay. God bless you this evening. இந்த மாலை வேளையிலே தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. I just want to repeat one verse of scripture for you. உங்களுக்கு என்று வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். From Acts of the Apostles, அப்போஸ்தலர் நடபடிகள் chapter 2, 2ஆம் அதிகாரம், verses 37 37ஆம் வசனம் and verse 38. 38ஆம் வசனம். You could just read it for them. It says, when they heard this, they were pricked in their heart and said unto Peter and to the rest of the apostles, men and brethren, what shall we do? அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். இதை அவர்கள் கேட்டபோது இருதயத்திலே குத்தப்பட்டவளாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். Then Peter said unto them, பேதுரு அவரை நோக்கி, repent and be baptized, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவினால் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். every one of you, நீங்கள் ஒவ்வொருவரும் in the name of Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே
for the remission of sins, பாவ நிவிர்த்தி அடையும்படியாக, and ye shall receive the gift of the Holy Ghost. பரிசுத்த ஆவியானவருடைய வரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். And this is a message we bring you this afternoon. இன்று இந்த சாயங்கால வேளையிலே இந்த செய்தியை நாங்கள் மத்தியிலே கொண்டு வருகிறோம். To repent of your sins, நீங்கள் உங்களுடைய பாவத்திற்கென்று மனம் திரும்ப வேண்டும், and to invite the Lord in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து வந்து இப்படிப்பட்டதான ஒரு கூட்டம் நடத்துவதற்கான காரணம் என்னவென்றால், Beginning tomorrow night, நாளை இரவிலிருந்து அது ஆரம்பிக்கிறது, until Sunday. அது ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கிறது. And we do pray that you will come on out to those meetings, அந்த கூட்டங்களுக்கு நீங்கள் செபித்து நீங்கள் வந்து அதிலே பங்கு பெற வேண்டும். listen to the word of God, தேவனுடைய வார்த்தை கவனிக்கும்படி நான் உங்களை அழைக்கிறேன். and not only listen, தேவனுடைய வார்த்தை கவனிப்பது மாத்திரமல்ல, but believe அதை நீங்கள் விசுவாசித்து and receive God's word. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். May God bless you tonight, இந்த இரவிலே தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் and we hope that you will come forward to be prayed for நீங்கள் ஒவ்வொருவரும் ஜெபிக்கும்படியாக before this service comes to a close. நம்முடைய கூட்டம் முடிவதற்கு முன்பாக. God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய செய்திக்கு செல்வோம். கண்களை மூடி ஜெபிப்போம். Everybody close your eyes. பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேலையில் பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் உம்மை வரவேற்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று வாசிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆண்டவரே, வானமும் பூமி ஒழிந்து போகும், என்னுடைய வார்த்தைகள் ஒரு காலம் ஒழியாது என்று வாக்குத்தத்தம் அளித்த கர்த்தர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இங்கே பாரத்தோடும் வருத்தத்தோடும் துக்கத்தோடும் வியாதியோடும் வந்திருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரம். ஆண்டவரே, இந்த வேளையில் பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்தை முழுவதுமாக நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் பேச நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மார்க் 5ஆம் அதிகாரம் மார்க் 5ஆம் அதிகாரம் 23 நான் வாசிக்கிறேன். அப்போது 12 வருஷமாய் பெரும் பாடு உள்ள ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவர்கள் எல்லாம் செலவழித்து சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற போது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திலே வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே பார்க்கிறோம், வேதத்தில் பார்க்கிறோம், ஒரு ஸ்திரீ 12 வருஷமாய் பெரும் பாடு உள்ள ஸ்திரீ. 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, 12 வருஷமாய் பெரும் பாடு உள்ள ஒரு ஸ்திரீ இருந்தாள். அவள் என்ன செய்தால், அநேக வைத்தியர்களிடத்தில் சென்று பார்த்தால் சற்றாகிலும் குணமடையவில்லை, கொஞ்சம் கூட சுகமடையவில்லை. தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் செலவழித்தால் கொஞ்சம் கூட இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது. ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே இயேசுவை குறித்து கேள்விப்பட்டால், யாரை குறித்து? இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டால், இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்கிறவர், அவர் ஒருபோதும் மாறாதவர், மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினவர், குஷ்டரோகிகளை குணமாக்கினவர், குருடர்களை குணமாக்கினவர் என்பதை கேள்விப்பட்டால், அன்று இருந்தது போல இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து சுகமளிக்கிறார். அன்றைக்கு எப்படி இயேசு கிறிஸ்து சுகமளித்தாரோ அதே மாதிரி இன்றைக்கும் இயேசு சுகமளிக்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், யாத்திரையாகமம் 15ஆம் அதிகாரம்
26வது வசனத்தை வாசிக்கும் போது, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அவரே நமக்கு பரிகாரியாக இருக்கிறார். மல்கியா 3:6 வாசிக்கும் போது, அவர் ஒருபோதும் மாறாதவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒருபோதும் மாறாதவர். வேதம் சொல்கிறது, வானமும் பூமி ஒழிந்து போகும், என்னுடைய வார்த்தைகள் ஒரு காலம் ஒழியாது. வேதத்தில் வாசிக்கிறோம், எபிரேயர் 13:8 வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஒருபோதும் மாறுவதில்லை. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், என்னுடைய நாமத்தினாலே எங்கே 2-3 பேர்கள் குடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். மத்தேயு 9:35 வாசித்து பாருங்கள். மார்க்கு 6:55-56 வாசித்து போய் பாருங்கள். இயேசு கிறிஸ்து அநேகரை சுத்தமாக்கினார். அவருடைய வஸ்திரத்தை தொட்டவர்கள் எல்லாம் சுகமானார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு வருத்தத்தோடு வந்திருக்கிறீர்கள், பாரத்தோடு வந்திருக்கலாம், கடன் தொல்லையோடு வந்திருக்கலாம். இன்றைக்கு இயேசு உங்களை சுகமாக்க வல்லவராய் இருக்கிறார். இயேசு உங்களை சுகமளிக்க விரும்புகிறார். இயேசு உங்களை வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். அவர் ஒருபோதும் மாறாதவர். வேதத்தில் வாசிக்கும், அவருடைய வல்லமை, அவருடைய பிரசன்னம் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னார், வியாதியஸ்தர்களை சுத்தமாக்குங்கள் என்று சொன்னார். லூக்கா 10:9 வாசித்து பாருங்கள். மத்தேயு 10:8 வாசித்து பாருங்கள். அன்று இருந்தது போல இன்று உண்மையான சீஷன் இருக்கிறார். ஹல்லேலூயா. யார் அந்த உண்மையான சீஷன்? யோவான் 8:31 வாசித்து பாருங்கள். நீங்கள் என்னுடைய உபதேசத்தை நிலைத்திருந்தால் மெய்யாகவே நீங்கள் என்னுடைய சீஷராய் இருப்பீர்கள். நீங்கள் என்னுடைய வார்த்தையிலே நிலைத்திருந்தால் என்னுடைய சீஷராய் இருப்பீர்கள். யார் யார் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையிலே நிலைத்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் யாரா இருக்கிறார்கள்? இயேசு கிறிஸ்துவின் சீஷராய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கும் போது நாம் அவருடைய சீஷராய் இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். உண்மையான சபை மாறவில்லை. பிரைஸ் தி லார்ட். மார்க்கு 16:17-18 வரைக்கும் வாசித்து பாருங்கள். சீஷர்களுக்கு இயேசு ஒரு கட்டளை கொடுத்தார். நீங்கள் வியாதிஸ்தரை சுத்தமாக்குங்கள், குஷ்ரோகிகளை எழுப்பும், குஷ்ரோகிகளை சுகமாக்குங்கள் என்ற அதிகாரத்தை கொடுத்தார். யாருக்கு? அவருடைய சீஷர்களுக்கு. யார் யார் அவருடைய வசனத்தில் நிலைத்திருக்கிறார்களோ அவர்கள் அவருடைய சீஷராய் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. யோவான் 14:12 வாசிக்கிறோம், என்னை விசுவாசிக்கிறவன் தான் கிரைகளை தானும் செய்வான். யார் யார் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் நினைச்சவர்கள் தான் செய்கிற கிரைகளை தானும் செய்வார்கள் என்று சொல்லி இருக்குது. வேதத்தில் வாசிக்கிறோம், எபிரேயர் 11:6 வாசிக்கும் போது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயமா இருக்கிறது. ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவருக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். Glory to God. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேதத்தை வாசிக்கும் போது உண்மையாகவே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய நாமத்தினாலே எங்கே 2-3 பேர்கள் கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் நம் மத்தியிலே இருக்கிறார். அன்றைக்கு 12 வருஷமாய் பெரும் பாடு உள்ள ஸ்திரீ, அவருடைய சரீரத்திலே வெறும் பாடு. வேதத்தில் வாசிக்கிறோம், ரத்தம் தான் ஜீவன். அவருடைய சரீரத்திலே ஒவ்வொரு நாளும் ரத்தம் போய் கொண்டிருக்கிறது. பலவீனம் அடைந்து விட்டால், எல்லா பணத்தையும் செலவழித்து விட்டால், அது மட்டுமல்ல டாக்டர்களால் மிகவும் வேதனை அடைந்தால், டாக்டர்கள் எவ்வளவு முயற்சி செய்தார்கள், ஒன்றும் நடக்கவில்லை. தன்னுடைய இருந்து பணம் எல்லாம் செலவழிந்து போய்விட்டது. எல்லாரும் கைவிட்டார்கள், டாக்டர்கள் எல்லாரும் கைவிட்டார்கள். சற்றும் குணமடையவில்லை.
கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு வியாதி இருக்கலாம், எனக்கு தெரியாது. எப்பேற்பட்ட சூழ்நிலையில இருக்கலாம், அதிகமான கவலை இருக்கலாம், வேதனையில் இருக்கலாம், பிரச்சனையில் இருக்கலாம், வேலை இல்லாத பிரச்சனை இருக்கலாம், எதுவா இருந்தாலும் சரி. ஆனால் இயேசு கிறிஸ்து நம்ம மத்தியில் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். 12 வருஷமா பெரும் பாடு உள்ள ஸ்திரீ என்ன செய்தார்? முதலாவது இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்டார். இயேசு கிறிஸ்து யார்? தன்னுடைய பணமெல்லாம் செலவழிந்து விட்டது, டாக்டர்கள் எல்லாம் கைவிட்டார்கள். ஆனால் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டார். இயேசு கிறிஸ்து யார்? வேதம் சொல்கிறது இயேசு கிறிஸ்து அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் நித்திய பிதா, அவர் சமாதான பிரபு, அவர் ஒருபோதும் மாறாதவர், அவர் யெகோவா, அவர் முற்றிலும் அழகுள்ளவர், மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினவர். மரித்து போனான் லாசரு. அவனுடைய சகோதரி சொல்கிறார், ஆண்டவரே என்னுடைய சகோதரன் மரித்து போய்விட்டான், அவனுடைய சரீரம் நாரம் ஆண்டவரே, அவன் அடக்கம் பண்ணி 4 நாள் ஆகிவிட்டது, அவனுடைய சரீரம் நாரம் ஆண்டவரே. இயேசு சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிற நேரம், ஹல்லேலூயா, அற்புதம் செய்கிற நேரமாக இருக்கிறது. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, என்னுடைய நாமத்தினாலே எங்கே 2-3 பேர்கள் கூடியிருக்கார்களோ அவர்கள் மத்தியிலே இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். இயேசு நாமத்திலே இருக்கிறார். இயேசு எப்படி இருக்கிறார்? வேதம் சொல்கிறது தேவன் ஆவியாய் இருக்கிறார். தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. இயேசு கிறிஸ்துவுடைய பிரசன்னம் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆவியானவர் தம்மை நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு அவரை தொழுவோமானால், இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்டால் அந்த சகோதரி இரண்டாவது என்ன செய்கிறார்? விசுவாச வார்த்தையை சொல்கிறார். Say it in faith. விசுவாச வார்த்தையை சொல்கிறார். நான் இயேசு கிறிஸ்துவுடைய வஸ்திரத்தை தொட்டால் சுஸ்தமாவேன் என்று சொல்லி முற்போக்கான ஒரு அறிக்கை செய்கிறார். விசுவாச அறிக்கை. ஹல்லேலூயா. நான் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டால் நான் சுஸ்தமாவேன். இன்றைக்கு நீங்கள் ஹல்லேலூயா எப்படியாவது இயேசு நாமத்தில் இருக்கிறார், தேவன் ஆவியா இருக்கிறார். இயேசுவே விசுவாசத்தில் உம்முடைய சரீரத்தை தொடுகிறேன், இயேசுவே விசுவாசத்தில் உம்முடைய சரீரத்தை உம்முடைய ஆடையை தொடுகிறேன் என்று விசுவாசத்தில் செய்வீர்கள் என்றால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களுடைய விசுவாசத்தை கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. முதலாவது விசுவாச வார்த்தை சொல்லுகிறார். Say it in faith. இரண்டாவது என்ன செய்கிறார்? அவருடைய சரீரம் அதிகமாக வேதனை அடைந்தது. இயேசுவினிடத்தில் ஏராளமான கூட்டம், அவரோடு கூட ஏராளமான கூட்டம் இருக்கிறது. இயேசுவோடு கூட வருகிறார்கள், அவருடைய சீஷர்கள் வருகிறார்கள். இவள் என்ன செய்கிறார்? தன்னுடைய சரீரத்தில் வேதனை தாங்க முடியவில்லை. என்ன செய்கிறார்? இயேசுவுடைய வஸ்திரத்தை தொட போகிறார். ஜனக்கூட்டம் நெருக்கமாக இருக்கிறது. எப்படியாவது நான் அவருடைய வஸ்திரத்தை தொடுவேன் என்று சொல்லி முயற்சி எடுக்கிறார். ஹல்லேலூயா. Do it in faith. முயற்சி எடுக்கிறார். என்ன செய்கிறார்? அந்த ஜனக்கூட்டத்தின் நடுவே சென்று இயேசு கிறிஸ்துவுடைய வஸ்திரத்தை தொடுகிறார். ஹல்லேலூயா. செயல்படுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நீங்களும் அந்த ஸ்திரியை போல எப்படியாவது நான் இயேசுவின் வஸ்திரத்தை தொடுவேன் என்று நீங்கள் செயல்படுவீர்கள் என்றால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். ஹல்லேலூயா. அவள் என்ன செய்கிறாள்? செயல்படுகிறாள். நான் இயேசுவின் வஸ்திரத்தை தொடுவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்தின் நடுவே நின்று என்ன செய்கிறார்? இயேசுவினுடைய வஸ்திரத்தை தொடுகிறார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்திலே உடனடியாய் தெய்வீக வல்லமையினால் அவளுடைய சரீரத்தில் இருக்க எல்லா வேதனை நீங்கி போயிட்டு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Glory to God.
சரீரத்தில் இருக்க எல்லா வேதனையும் நீங்கி போயிட்டு அவர் உணர்கிறார். எல்லா வேதனையும் நீங்கி போய்விட்டது. ஒரு வலியும் இல்லை, என்னுடைய சரீரத்தில் ஒரு வியாதியும் இல்லை. நான் அவருடைய வஸ்திரத்தை தொட்டேன். தொட்ட மாத்திரத்திலே இயேசுவினுடைய வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களை உயிர்ப்பிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தொட்ட மாத்திரத்திலே அவள் தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை, உலகத்தின் முடிய பரிந்தும் சதா காலங்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ பயப்படாதே, நீ திகையாதே, நான் உன் தேவன். ஹல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, நீங்க கவலையோடு இருக்கிறீர்களா? அடுத்து ஒரு குடும்ப பாரத்தோடு இருக்கிறீர்களா? ஒரு வாழ்க்கையில பிரச்சனையா? கவலைப்பட வேண்டாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் இயேசு உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். பிரைஸ் தி லார்ட். உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். பிரைஸ் தி லார்ட். உங்க வாழ்க்கையில என்னென்ன கவலை இருக்கிறது, உங்க வாழ்க்கையில என்ன துக்கம் இருக்கிறது, உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருக்கிறது, உங்க குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருக்கிறதோ எல்லாவற்றையும் இயேசுவின் மேல் வைத்து விடுங்கள். பிரைஸ் தி லார்ட். அவர் உங்களை விசாரிக்கிறார், கருசனையோடு விசாரிக்கிறார். அவர் என்ன சொல்ல, என் மகனே, என் மகளே, இடத்துல வா. வேதம் சொல்கிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. உலகத்தில் யாரும் சொல்லாத வார்த்தையை இயேசு சொல்லி இருக்கிறார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, இன்றைக்கு இயேசு உங்க வாழ்க்கையை மாற்றுகிற நேரமா இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு நாள் 88ஆம் வருஷத்துல நாங்கள் ஒரு குருசையில் பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு மனிதனுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகிவிட்டது. அவன் செய்தி கேட்கும்படியாய் அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தான். அந்த மனுஷன் செய்தி கேட்டுக்கொண்டிருக்கும் போதே தேவ ஆவியானுடைய வல்லமை அவனிடத்தில் பாய்ந்தது. அந்த பழுதடைந்த கிட்னி என்ன செய்தது, வேலை செய்ய ஆரம்பித்தது. பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய வசனத்தை கேட்கும் போது இயேசு கிறிஸ்துவோட வல்லமை அவன் மேல் இறங்கினது. ஹல்லேலூயா. கூட்டம் முடிந்த உடனே அந்த மனுஷன் ஓடி வந்தார். ஐயா போதகரே, என்னுடைய கிட்னி ஃபெயிலியர் ஆகிவிட்டது. டாக்டர் என்ன செய்கிறார்கள், அடுத்த வாரம் ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் மிகவும் வேதனையாக இருந்தேன். ஆனால் இன்றைக்கு இயேசு சுகம் கொடுத்தார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை கேட்கும் போது இயேசு எனக்கு சுகத்தை கொடுத்தார் என்று சாட்சி சொன்னார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரி வியாதி இருந்தாலும் சரி, எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் சரி, இயேசு எல்லாவற்றையும் விடுவிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் அவர் மாற்றி போட வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. உங்கள் கவலையெல்லாம் சந்தோஷமாய் மாற்றப் போகிறார். பிரைஸ் தி லார்ட். இயேசு சொன்னார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, உங்கள் இதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் இதயம் கலங்காதிருப்பதாக, பயப்படாதிருப்பதாக என்று சொன்னவர் யார்? இயேசு. இந்த அற்புதமான இயேசு நம்மத்தில் இருக்கிறார். இந்த அதிசயங்களை செய்கிற இயேசு நம்மத்தில் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்யும்படியாய், உங்களுடைய கவலையை சந்தோஷமாய் மாற்றும்படியாய் இயேசு நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய கண்ணீரை அவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய துக்கத்தை ஒருவரும் அறிந்திருக்க முடியாது, உங்களுடைய கவலை அறிந்திருக்க முடியாது மனிதர்கள். ஆனால் இயேசு எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன், சர்வலோகாதிபதி, சர்வத்தையும் சிருஷ்டித்த தேவன், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் அதிசயமான தேவன், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் நித்திய பிதா, அவர் சமாதான பிரபு. இயேசு சொன்னார், இடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. அவர் ஆசீர்வதித்து அனுப்புகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்ன செய்கிறார், வருத்தத்தோடும் பாரத்தோடும் வியாதியோடும் வருகிற பிள்ளைகளை சுகப்படுத்தி அனுப்புகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா.
கர்த்தருக்கு பிரியமானவர்களே, சில வேளைகளில் பாவத்தில் கூட ஜீவித்துக் கொண்டிருக்கலாம். ஆனா பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் இயேசுவிடத்தில் மனம் திரும்பி வரும்போது கர்த்தர் உங்களை பாவங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார். வேதம் சொல்கிறது, இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். பிரைஸ் தி லார்ட். அவர் பாவங்களை மட்டும் சுத்திகரிக்கிறவர் அல்ல, மட்டுமல்ல அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். பிரைஸ் தி லார்ட். உன்னை ஒரு புதிய சிஷ்யாய் மாற்றுகிறவர். பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்கிறது, ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புதிய சிஷ்யா இருக்கிறான், பழையெல்லாம் முடிந்தன, எல்லாம் புதியதாய் சொன்னது. அந்த ஸ்திரீ என்ன செய்தால், இயேசுவின் வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்திலே தெய்வீக சுகத்தை பெற்றுக் கொண்டாள். ஹல்லேலூயா. தன்னுடைய சரீரத்தில் ஆரோக்கியம் அடைந்ததை உணர்ந்தார். பிரைஸ் தி லார்ட். தன்னுடைய சரீரத்தில் ஒரு வியாதியும் இல்லை, அல்ல பலத்தோடு இருக்கிறார். தன்னுடைய சரீரத்தில் ஆரோக்கியத்தை உணர்ந்தார். அப்போது இயேசு சொல்கிறார், என்னுடைய வஸ்திரத்தை தொட்டது யார்? என்னுடைய வஸ்திரத்தை தொட்டது யார்? அந்த ஸ்திரீ மறந்திருக்கவில்லை, அவர் சாட்சி சொன்னாள். பிரைஸ் தி லார்ட். அவள் இயேசுவின் வல்லமையினால் தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொண்டால் நான்காவது சாட்சி சொல்கிறார், ஆண்டவரே, நான் தான் 12 வருஷமாய் பெரும் பாடுள்ளவளாக இருந்தேன். என்னுடைய சரீரத்தில் வேதனை இருந்தது, அந்த வேதனை தாங்க முடியவில்லை. என்னுடைய பணத்தை எல்லாம் டாக்டருக்கு செலவழித்தேன், சட்டம் குணமடையவில்லை. ஆனால் உம்முடைய வஸ்திரத்தை கடைசியாக நான் தொட்ட மாத்திரத்திலே என்னுடைய சரீரத்தில் இருக்க எல்லா வேதனை நீங்கள் நாம் சுகம் அடைந்து என்று சாட்சி சொன்னாள். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாய் அவள் என்ன சொன்னாள்? சாட்சி சொன்னாள். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இயேசு என்ன சொல்கிறார்? அவளை பார்த்து ஒரு அழகாய் சொல்கிறார், மகளே. இயேசு சொல்றார் பாருங்க, வானத்தையும் பூமியை உண்டாக்கின இயேசு, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், வல்லமுள்ள தேவன் அந்த ஸ்திரியை பார்த்து சொல்கிறார், மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போ. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில அதே இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்ய போகிறார். பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய வாழ்க்கையில தெய்வீக சுகம் வேண்டும் என்றால் முன்னாலே வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள போகிறேன், நான் அவரை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ள போகிறேன், இயேசுக்கு என்னுடைய வாழ்க்கை ஒப்புக் கொடுக்க போகிறேன் என்று சொல்கிறவர்கள் தயவு செய்து முன்னாலே வாருங்கள். எல்லாரும் தயவு செய்து எழுந்து நிற்போம். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எழுந்து நிற்போம். பிரைஸ் தி லார்ட். மத்தியில் இருக்கிற மைமசார் பாடலை பாடுவார்கள். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஒப்புக் கொடுப்போம். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்கிற நேரமா இருக்கிறது. உங்களுக்கு யாருக்கு தெய்வீக சுகம் வேண்டும்? எனக்கு தெய்வீக சுகம் வேண்டும். வாழ்க்கையில இயேசுவை சொந்த. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்மத்தில் இருக்கிற சிஸ்டர் ஓடிட் அவர்கள் ஜெபிப்பார்கள். Praise the Lord. Righteous eternal Father, we give you thanks and praise, O God, that we can be here tonight. We thank you, O God, for all that are gathered here tonight. எங்கள் ஜீவனுள்ள பரலோக தந்தையே, இந்த ராத்திரி வேளைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் கர்த்தாவே, ஒரு மனதோடு கூட வந்திருக்கிற இந்த கூட்டத்துக்காக நாங்கள் விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Lord God, they come because they need a blessing. ஆண்டவரே, இந்த கூட்டம் இங்கு வந்திருக்கிறது தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தோடு கூட வந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. Lord God, they come because they need to be delivered. ஆண்டவரே, அவர்கள் விடுதலை பெற வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. Lord God, they come because they need to be set free. ஆண்டவரே, அவர்களை விடுதலையாக்க போகிறபடியால் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. On their behalf tonight, O God, ஆண்டவரே, அவர்கள் சார்பாக இந்த வேளையில் தானே ஆண்டவரே, we pray you bow down thine ears. ஆண்டவரே, உம்முடைய செவியை சாய்த்து hear our prayer this moment. ஆண்டவரே, உம்முடைய ஜெபத்தை இந்த வேளையில நீர் கேட்கும்படியாக உம்மை வருந்தி கேட்கிறோம் ஆண்டவரே. And do all the heavy burdens. ஆண்டவரே, எல்லா பாரங்களையும் எங்களிடத்திலிருந்து எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறோம். Set the suffering captives free. ஆண்டவரே, நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் விடுதலையாக்குவீராக ஆண்டவரே. Lord, we believe in your name. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தின் நாமத்தில் நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. We know that there is power in your name. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்திலே வல்லமை உண்டு ஆண்டவரே. At the name of Jesus, every knee shall bow. ஆண்டவரே, எல்லா முழங்கால்களும் இயேசுவின் நாமத்திலே முடங்கும்.
And every tongue confess எல்லா நாவுகளும் அறிக்கையிடும் that thou art God, நீர் இயேசுவே ஆண்டவர் என்று. the only wise God, ஆண்டவரே நீர் ஞானமுள்ள தேவன் ஆண்டவரே. the one who created the heavens and the earth. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன் ஆண்டவரே. You spoke, Lord God, and it came forth. ஆண்டவரே நீர் பேசும் பொழுது அற்புதங்கள் நடைபெற்றது ஆண்டவரே. So we come tonight, Jesus. ஆண்டவரே அதனால் உம்முடைய சமூகத்திலே இந்த ராத்திரி வேளையில் நாங்கள் கூடி வருகிறோம். We pray you surround your children with love. ஆண்டவரே இந்த வேளையிலே உம்முடைய பிள்ளைகளுக்காக அன்போடு கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. May your grace fall upon them. உம்முடைய கிருபை அவள் மீது இறங்குவதாக இந்த ராத்திரி வேளையிலே. If they are sick tonight, Jesus, ஆண்டவரே